Hi, welcome to Keru Food Basket channel. This is KFP. இன்னைக்கு வீடியோவில் நவதானிய லட்டு. இந்த ஹெல்தியான லட்டு நம்ம எப்படி செய்யலாம்ன்றது பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட ஒரு பெல் ஐகான் இருக்கும், ஆல் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம வீடியோ போடும்பொழுது உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். தேவையான பொருட்கள் பார்க்கலாம். அரை கப் பச்சை பயிறு, ஒரு பேன் எடுத்துக்கலாம். இதை இப்போ நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். சிம்மில் இருக்கணும் ஸ்டவ்வை. இப்போ பார்த்திங்கன்னா அரை கப் நம்ம சேர்த்துருக்கிற பச்சை பயிரை நல்லா இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கணும். இப்போ நம்ம இதை பிளேட்டில் மாற்றிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கருப்பு உளுந்து, இதுவும் அரை கப் எடுத்து இதே மாதிரி நம்ம கலர் நல்லா சேஞ்ச் ஆகுற வரைக்கும் நல்லா இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதையும் நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு நெக்ஸ்ட்டு கொள்ளு, இதையும் ஒரு அரை கப் சேர்த்துக்கலாம். கொள்ளு, கருப்பு உளுந்து, பச்சை பயிறு இது எல்லாமே பார்த்திங்கன்னா அரை கப் நம்ம சேர்த்துக்கணும். கொள்ளும் நல்லா இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கலர் சேஞ்ச் ஆகி நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ இதையும் நம்ம பிளேட்டில் மாற்றிக்கலாம். நெக்ஸ்ட்டு 1/4 கப் பீனட்ஸ் எடுத்துக்கலாம், வேர்க்கடலை. இதுவும் நல்லா ரோஸ்ட் ஆகணும். அதுக்கப்புறமா நம்ம தோல் எல்லாம் எடுத்துட்டு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இது கூடவே 1/4 கப் உடைச்ச கடலை, இது கூடவே ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கலாம். அப்போ தான் நம்ம இது எல்லாத்தையும் சேர்த்து இப்போ ஆறுனதும் மிக்சியில் போட்டு நல்லா ஒரு ஃபைன் பவுடர் பண்ணி எடுக்க போகிறோம். நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இது கூடவே 4 பெருச்சம்பழம் இந்த மாதிரி குட்டி குட்டியாக சாப் பண்ணி எடுத்துக்கலாம். தேவைப்பட்டால் ட்ரை நட்ஸும் சேர்த்துக்கலாம். சாப்பிடும்போது நல்ல க்ரன்ச்சியாக இருக்கும். அது ஆப்ஷனல் தான். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பெருச்சம்பழம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது ஸ்வீட்னஸ்க்காக நாட்டு சர்க்கரை சேர்க்குறேன். உங்கள்கிட்ட நாட்டு சர்க்கரை எல்லாம் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா நம்ம நார்மல் சுகர் கூட இதில் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஸ்வீட்னஸ் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இன்னும் கொஞ்சம் கூட நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது நான் இந்த கிண்ணத்தில் பார்த்தீங்கன்னா 3/4 கப் அளவுக்கு கீ எடுத்திருக்கேன். இது நார்மலாக ஓரளவுக்கு சூடாக இருக்கணும். இதை ஃபஸ்ட்டு கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இன்னும் ஒரு 1/4 கப் நெய் இதில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணணும். இப்போ கரெக்டாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம குட்டி குட்டி உருண்டைங்களாக பிடிச்சி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு.
இப்போ நம்ம வந்து கையில் வந்து உருண்டை பிடிச்சி எடுத்துக்கணும். இதில் இன்னும் கொஞ்சம் ட்ரை நட்ஸ் கூட சேர்த்துக்கலாம். பாதாம், வால்நட், முந்திரி இந்த மாதிரி நம்ம சேர்த்து கூட நம்ம வந்து குட்டி குட்டி லட்டாக வந்து நம்ம வந்து உருட்டி எடுத்துக்கலாம். இன்னும் ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போது இந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து லட்டு வந்து ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு மேலே கார்னிஷ்காக ஒரு கேஷ்யூ நட் வச்சு இந்த மாதிரி நம்ம ப்ரெஸ் பண்ணி எடுத்து ஒரு பிளேட்டில் வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்ம சேர்த்துருக்கிற இன்க்ரீடியண்ட்டில் பார்த்திங்கன்னா நிறைய வந்து விட்டமின்ஸ், பொட்டாசியம், கால்சியம், பாஸ்பரஸ், அயன் கண்டென்ட் இது எல்லாமே நிறைய நிறைஞ்சிருக்கு. இந்த இன்க்ரீடியண்ட்ஸில் பார்த்திங்கன்னா எஸ்பெஷலி க்ரீன் தால் அண்ட் பிளாக் சீட்ஸில், அதாவது கருப்பு உளுந்து, பச்சை பயிறு இதில் பார்த்திங்கன்னா அதிக நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குது. இது குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை, பெரியவங்களுக்கும். பச்சை பயிரில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து அயன் கண்டென்ட் நிறையா இருக்குது. இது வந்து ஹேர்க்கும் ஸ்கின்னுக்கும் ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணும். இதில் வந்து வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கும் நம்ம ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு உணவுப் பொருள் தான். இது வந்து பிளட் ப்ரெஷரை வந்து சீராக்கும் வைக்க உதவுது. இதையும் பார்த்திங்கன்னா கருப்பு உளுந்துலேயும் வந்து கால்சியம், பொட்டாசியம், பாஸ்பரஸ் அதிகம் இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சுகரோடைய லெவலை வந்து கண்ட்ரோல் பண்ணுது. இது வந்து நம்ம ஏஜ் ஆக ஆக பார்த்திங்கன்னா நம்மளுடைய மூட்டு பகுதி, எலும்பு பகுதிகள்லாம் வந்து தேய்மானம் இருக்கும். அது வந்து நல்ல பலமாக இருக்கிறதுக்கு இந்த கருப்பு உளுந்து உதவுது. இது மாத்திரமே இல்லை, கொள்ளு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு உணவுப் பொருள். இதில் நம்ம நாட்டு சக்கரை சேர்த்துருக்கிறதுனால சுகர் லெவல் ஹை ஆகும்னா டெஃபினட்டாக கிடையாது. இது நம்ம நெய்யும், பெருச்சம்பழம் இந்த மாதிரி நல்ல ஒரு உணவுப் பொருட்கள் சேர்க்கறதுனால இது ரொம்ப நல்லா ஹெல்தியான ஒரு ரெசிபி. இந்த ரெசிபி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு குழந்தைங்களுக்கும் நீங்களும் சாப்பிட்டு ஹெல்தியாக இருங்க. இந்த லட்டு பார்த்திங்கன்னா நம்ம குக் வித் கோமாளியில் பவித்ரா லக்ஷ்மி அவங்க வந்து இந்த உணவை தான் வந்து செஞ்சு இந்த வாட்டி எலிமினேஷன் டாஸ்கில் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஓகே வியூவர்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இந்த மாதிரி நம்ம வந்து பொட்டுக்கடலை லட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். இது வரைக்கும் அந்த வீடியோ பார்க்கலன்னா கண்டிப்பாக அந்த வீடியோ போய் பாருங்கள். நான் லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இன்னும் ஒரு நல்ல ரெசிபியோட உங்களை வந்து மீட் பண்ணுறது வரைக்கும் டாடா, பை பாய்.